வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிராமத்தான், உங்களில் ஒருவன். இதுவரை நீங்கள் நம்ம பொங்கல் பானை குக்கிங் யூடியூப் சேனல் தமிழ் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் தவறாமல் பார்க்கலாம். வாங்க நாம் இந்த வாரம் வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எல்லாருமே இந்த ஸ்வீட் வந்து நீங்கள் சின்ன வயசில் வந்து பெட்டி கடையில் வாங்கி கண்டிப்பாக சாப்பிட்டு இருப்பீங்க. எல்லாருமே சாப்பிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டு தான் நம்ம வந்து இந்த வாரம் பார்க்க போகிறோம். பொட்டுக்கடலை கீ உருண்டை நம்பல. இது வந்து நம்ம எளிமையான முறையிலே வீட்டிலேயே செய்திடலாம். அப்படியே நீங்கள் நாக்கில் வச்சோடனே அப்படியே கரைஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு நம்ம எளிமையான முறையில் நம்ம செய்ய போகிறோம். இந்த வீடியோவில் வர டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அருமையான முறையில் நீங்கள் வந்து பெட்டிக்கடை கீ உருண்டை நீங்கள் வந்து செய்திடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 200 கிராம் வந்து புட்டுக்கடலை எடுத்துக்கணும்ல. இதை வந்து ஒரு வாணலியில் போட்டு நல்லா வந்து மிதமான சூட்டில் வந்து வறுத்து எடுத்துடுங்க. ரொம்ப தீய வச்சுடாதீங்க நம்மளே. இது வந்து மேக்ஸிமம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும். எளிமையான முறையில் நீங்கள் வந்து இதை செய்து முடிச்சிடலாம். சிம்பிளான ஒரு ஸ்வீட்டு தான் இது. பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு வாணலியில் போட்டு நல்லா வறுத்துடுங்க நண்பர்களே. தீய வச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து சர்க்கரை தேவைப்படும். அதுக்கப்புறம் நாட்டு மாட்டு பசும்பால், நெய். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வாங்கினது நான் ரெடி பண்ணது யூஸ் பண்ணல. நான் வந்து இன்றைக்கி வந்து கடையில் வாங்கியிருக்கிறேன். நம்ம வந்து பொட்டுக்கடலை நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 3 கப் அளவுக்கு வந்து நான் வந்து சர்க்கரை சேர்க்க போகிறேன் நண்பர்களே. இதை சர்க்கரை வந்து சேர்த்துட்டு இதை நம்ம வந்து நல்லா பவுட்ரு பண்ணிடலாம். பாருங்க, நல்லா வந்து பவுடராக ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை நாம் அரைச்சி வச்சுருக்கிற சர்க்கரை ப்ளஸ் இந்த பொட்டுக்கடலை வறுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலை நம்ம இது மாதிரி ஒரு ஜல்லடை போட்டு நல்லா ஜலிச்சிடுங்க நம்மளே. இது ஈஸியாக செய்திடலாம். நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அருமையாக இருக்கும், ஜூஸியாக இருக்கும். வாயில் வச்சோடனே கரைஞ்சி போயிடும். அது மாதிரி இருக்கும் இந்த ஸ்வீட்டு. கண்ணாடி டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்க நம்ம கடைங்களில். ஸோ அந்த மாதிரி ஒரு பொருள் தான் இது நம்ம இன்றைக்கி செய்கிறோம். பாருங்கள், இது மாதிரி வந்து அந்த அரைக்காத சின்ன இதுவெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக இருக்கணும் மாவு நம்பல. அப்போ தான் வந்து நீங்கள் வந்து மாவு உருண்டை பிடிக்கும் போது நல்லா இருக்கும். நீங்கள் வாயில் வச்சோடனே அப்படியே நல்லா கரைஞ்சி போயிடும். இது மாதிரி நல்லா வந்து அரைச்சிட்டு நீங்கள் வந்து அந்த மாவு வந்து ஜலிச்சுட்டு இப்போ வந்து நம்ம இதில் வந்து நெய் வந்து ஆட் பண்ணுறோம் நம்பளே. நான் இன்றைக்கி வந்து கடையில் தான் வாங்கியிருக்கிறேன் நெய். ஸோ அந்த நெய் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு அதை உருண்டை பிடிக்க வேண்டியதான் நண்பர்களே. சப்போஸ் நீங்கள் வந்து நெய்யை வந்து கொஞ்சோண்டு எண்ணெய், தேங்காய் எண்ணெய் கொஞ்சம், அதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் வச்சு சூடு பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா இருக்கும். நான் இன்றைக்கி அப்படி ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம், நெய் கொஞ்சம் வந்து சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிருக்கோம்ல. அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நாம் பெட்டிக்கடை பொட்டுக்கடலை கீ உருண்டை நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். தேக்கு இலையில் வச்சு நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். நன்றி நண்பர்களே. இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மரங்களை வந்து வெட்டாதீங்க, நீர்நிலைகளை பாதுகாப்போம், நல்லதையே நினைப்போம் நண்பர்களே.